ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி ஸ்ரீ தலசிங்கப் பெருமானது பிரம்மோற்சவத் திருவிழா 3ஆம் திருநாளான இன்று காலை தற்சமயம் எம்பெருமான் கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டருளும் அற்புதமான வைபவம். இப்படி எம்பெருமான் கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டருளுகின்றானே, அதனால் நமக்கு விளையும் பயன் யாது என்பதை பெயாழ்வார் தானம் 3ஆம் திருவந்தாது திவ்ய பிரபந்தத்தின் ஓர் பாசுரத்திலே பொலிந்திருண்ட கார்பானில் மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே தருள்தன் மேல் கண்டாய் தெளி என்ன அருளிச் செய்கின்றார். பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி என்றபடிக்கு அந்த இருண்ட மேகங்களுக்கிடையே மின்னலானது எப்படி பிரகாசித்து தோன்றுமோ அதுபோன்று மலிந்து திருவிருந்த மார்வன் இரண்யவர்ணாம் ஹரிணிம் என்றபடிக்கு சிவந்தமெனியை உடைய பெரிய பிராட்டியை தன்னுடைய கருத்த திருமார்பிலே கொண்டிருக்கின்ற எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் என்றபடிக்கு நல்ல தேஜஸை உடைய கருடன் மீது புறப்பாடு கொண்டு அருளிக் கொண்டிருக்கின்றான் என்னால். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளானவை பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே தெருள்தன் மேல் கண்டாய் தெளி என்ன அந்த திருவடிகளானவை நமக்கு ஞானத்திற்கு மேற்பட்ட பக்தியை விளைவிக்க வல்லதாக இருக்கின்றது என்று அருளிச் செய்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை நாம் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டும் வாழ்த்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை சிங்கமூர்த்தியின் வைபவத்தை உரைத்து இன்னொரு பாசுரத்திலே அருளிச் செய்கின்றார் பெயாழ்வார் தானும். புகுந்திலங்கும் அந்திப்பொழுதத்து அரியாய கழ்ந்த இரணியனதாகம் சுகிர்ந்தெங்கும் சிந்தப்பிழந்த திருமால் திருவடியே வந்தித்தென் நெஞ்சமே வாழ்த்தி என்றபடிக்கு அப்படி புகுந்திலங்கும் அந்திப்பொழுதத்து, அதாவது தனக்கு பகற்பொழுதிலும் இரவு பொழுதிலும் மரணம் ஏற்படக்கூடாது என்று சாகா வரத்தை வேண்டினானே இரணியன், அவனுடைய வரத்தையெல்லாம் தவிடுபடியாக்கும் வண்ணம் அந்த பகற்பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் இடைப்பட்டதான சாயுங்கால பொழுது அந்திப்பொழுதிலே தோன்றி சிங்கமாகத் தோன்றி புகுந்திலங்கும் அந்திப்பொழுதத்து அரியாய கழ்ந்த இரணியனதாகம் என்ன அந்த பொழுதிலே தோன்றி இரனுடைய மார்பை பிளந்து கொன்று முடித்தானே. இரணியனதாகும் சுகிர்ந்தெங்கும் சிந்த பிளந்த, அப்படி அவனுடைய மார்பை பிளந்த பொழுது அவனுடைய மார்பிலிருந்து ரத்னமானது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதாம். அப்படி செய்த திருமால் வந்தித்தென் நெஞ்சமே வாழ்த்து சுகிர்ந்தெங்கும் சிந்தப்பிழந்த திருமால் திருவடியே வந்தித்தென் நெஞ்சமே வாழ்த்து என்ன அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டும் வணங்கிக் கொண்டும் இருந்து கொண்டு வாழ்ச்சி பெறுவாயாக. துயரறு சுடரடி தொழுது எழியன் மனனே என்ன நம்மாழ்வாரும் அருளிச் செய்தாரே. ஆழ்வார் எம்பெருமானார்